ஓம் நமோ நாராயணாய. வணக்கம். பரமபதமான ஸ்ரீ வைகுந்தம் செல்வதற்கு சுவாமி வேதாந்த தேசிகர் கூறும் வானேறும் வழிப்படிகளில் அச்சிராதிகதி ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதில் இன்று பார்ப்பது 2வது படி. ஜீவாத்மாவை பெற்ற நாம் இதுநாள் வரைக்கும் தம் வாழ்நாளை வீணாக கழித்தமைக்கு வருந்த வேண்டும். எம்பெருமான் மகாவிஷ்ணு சாஸ்திரங்கள் வாயிலாக இட்ட கட்டளையை தன் அறிவின்மையால் மீறி நடப்பவர்கள் கொடிய நரகங்களை அனுபவிப்பதை ஆராய்ந்து பார்த்து இதுநாள் வரை தாமும் இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்ந்தமையை ஆராய்ந்து பார்த்து அந்த வாழ்க்கையை வெறுத்து சென்று கழித்த வாழ்க்கை நிலைமையை எண்ணி வெட்கி வருந்துவர். இந்த ஜீவாத்மாக்கள் பின் வேதாந்தங்களில் சொல்லியபடியான வழியை கடைபிடித்து விரைவார்கள். எடுத்துக்காட்டாக திருமங்கையாழ்வார் மறந்தேன் உன்னை முன்னம், மறந்த மதி இல் மனத்தால், இறந்தேன் எத்தனையும், அதனால் இடும்பைக்குளில் பிறந்தேல் தொழிந்தேன். மறந்தேன் உன்னை முன்னம், பகவானே ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, உன்னை மறந்தேன் முன்பும். மறந்த மதி இல் மனத்தால், இல்லற சுகங்களில் ஈடுபட்டு மதிகெட்டு உன்னை மறந்தேன். இறந்தேன் எத்தனையும், பகவானே எத்தனை பிறவிகளில் உன்னை நினைக்காமல் மிகவும் கெட்டேன். அதனால் இடும்பை குழியில் பிறந்தேன், எய்தொழித்தேன். அதனால் துன்பம் தரும் இந்த பூமியில் பிறந்து பிறந்து இறக்கிறேன் என்று தன் நிலையை வருந்தி திருமங்கை ஆழ்வார் கூறுவதை இப்பாடல் மூலம் காணலாம். இவ்வுலக இன்பத்தின் சிறுமையை சுவாமி வேதாந்த தேசிகர் பின்வரும் பாடலில் விளக்குகிறார். வான்பட்ட மண்ணிருள் மயங்குமாறும் மறிந்து ஒருகால் எனையூழிச் சென்றால், அன்றோ உன்பட்ட உடல் ஆழி வினையொழுக்கால் ஒருகரை காணாத ஒழுகுமாறும் தேன்பட்ட விடம் போல தித்திக்கின்ற சிறுபயனே உருபயன் என்று அருந்தும் ஆறும் தான்பட்ட படியினேர் தானே கண்டு தளர்ந்திடுமேல் வளர்ந்திடுமே தக்க ஆறே என்று குறிப்பிடுகிறார். ஜீவன் தன் நிலையை தானே ஆராய்ந்து பார்த்து மனம் தளர்ந்தால் தக்க வழியை கடைபிடிக்க நேரிடும் என்று இப்பாடலில் வேதாந்த தேசிகர் விளக்குகிறார். வான்பட்ட மண்ணிருள் மயங்குமாறும், இந்த மண்ணிருளான இந்த இருள் உலகத்தில் நாம் மயங்கி கிடந்து கரை காணாத கடலில், சம்சார கடலில் நாம் கிடப்பதை, அதில் இருந்து தேன் போல இன்ப துன்பங்களை நாம் ருசித்து கொண்டு இருப்பதை இப்பாடல் மூலம் சுவாமி தேசிகர் விளக்குகிறார்.